ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் இன்றைக்கி எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ அப்டெண்ட் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் அதிகமாக வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2லையும் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற செமஸ்டர் 2 எக்ஸாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அரியர் எக்ஸாம் பேப்பர் வந்து வச்சிருந்தாங்க. இதில் வந்து ப்ராப்ளம் சால்விங் இந்த பைத்தான் ப்ரோக்ராமுக்குரிய அரியர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ நம்ம கமெண்ட் டேப்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் எல்லாரும் வந்து கொஸ்டின் ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மீடியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸின்னு உங்களுக்கு தோணலைனாலும் மீடியமான ஈஸின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஈஸியாக தான் இருந்துச்சு கொஸ்டின். ஸோ ஈஸியாக வந்து எல்லோரும் பாஸ் ஆகிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2. ஸோ இதில் எப்படி ஹை ஸ்கோர் பண்ணுறது? எனக்கு வந்து எல்லாமே ஒன் வேர்டாக தான் இருக்குது. ஸோ அதில் நான் எப்படி ஹை ஸ்கோர் பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே தெரியல ஒன் வேர்டு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுமே நான் சொல்கிறது தான். நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம் நம்மளுக்கு தியரி எக்ஸாம், அதாவது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஓனாக கான்செப்டில் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஓனாக ஜெனரல் எழுதுகிற மாதிரி தான் உங்களுக்கு எஸ்ஏஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரவாக தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க, அதில் எல்லாம் கரெக்டாக வந்துச்சுனால பேக்கில் இருக்க தியரி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த எஸ்ஏ ஃபுல்லாக வந்து அவங்க மேக்ஸிமம் அதிக மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்சலாம் வந்து ஒன் வேர்ட்ஸ் நல்லா தெரியும்னா ஒன் வேர்ட்ஸே ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் ப்ரோ எனக்கு வந்து ஒன் வேர்டே தெரியாது, ஆனால் அந்த தியரி இந்த எஸ்ஏ இதெல்லாம் கொஞ்சம் ஓனாக கரெக்டாக எழுதுவேன் அப்படின்னா அந்த எஸ்ஏவை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஆனால் முடிஞ்சாலும் எப்பயுமே ஒன் வேர்டு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ ஆர்டராக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் வந்து ஒன் வேர்டு எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து ஒன் மார்க் முன்னாடி டக்கு டிக் அடிக்கும் போது கரெக்டாக எல்லாமே இருந்துச்சுன்னா பின்னாடி எழுதிருக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதிருப்பீங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுக்காக தான். ஸோ ரெண்டாவது வந்து இந்த மாதிரி டயத்துலலாம் நீங்கள் வந்து பிளாக் ஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங்க்கு ஒரு பிளாக் ஸ்டிக்கு, உள்ளே ஏதாச்சும் ஒரு கீ பாயிண்ட் மாதிரி ஒரு பிளாக் ஸ்டிக்கு. ஸோ அதே மாதிரி பேஜஸ் வந்து கொஞ்சம் நல்லா எழுதினீங்கன்னா, இப்போ ஒரு எஸ்ஏ இருக்குன்னா அது கொஞ்சம் நிறையா பேஜஸ் எழுதினீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்து அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்காம மேலே அந்த கண்டென்ஸை மேலே ரீட் பண்ணிவிட்டு ஸோ டிக் போட்டு மார்க் அதிகமாக ஸ்கோர் போட்டுருவாங்க. ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேஜ் தான் எஸ்ஏவே மொத்தம் எழுதியிருக்கேன் ஸோ அப்படின்னா அதை பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாச்சும் உள்ள கதை எழுதினீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது போக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ போன டைம் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு நான் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு பார்ட் பியில் வந்து ரைட்டிங்கில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஒக்காபுலரியும் கிராமரில் தான் எடுக்காங்க. ஸோ அதனால் அந்த டாபிக்ஸ்லாம் எப்படி வந்து வரும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா இதுக்குமே கான்செப்ட் பாருங்கள். கான்செப்ட் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் என்ன ப்ரோ கான்செப்ட் பார்க்க அப்படின்னா இப்போ இந்த எஸ்ஏல நம்ம எப்படி வந்து எழுதணும் ஸோ அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ ஏன் அப்படின்னா லீவ் லெட்டர் ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுகிற ஃபார்மேட்டுன்ற ஒரு எஸ்ஏ இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதுதான் இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கு வந்து நம்ம ஃப்ரம் டு போடுவோம். இது வந்து டேரெக்டாக ஒரு பேசேஜ் மாதிரி எழுதுவோம். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஒரு லீவ் லெட்டர் மாதிரி இதை எழுத சொல்லும்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி அந்த ஃப்ரம் டு போட்டு எழுதாம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து மாடல்ஸாக பார்த்துக்கோங்க எப்படி எழுதணும்னு. கண்டிப்பாக வந்து முடிஞ்சாலும் வந்து பேப்பர் ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணுங்கள். பேஜஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுதுங்க. ஒன் வேர்ட்ஸாக ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷில் ஈஸியாக அழகாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக தெரியும்னா ஒன் வேர்ட்ஸை ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எஸ்ஏ எழுதுங்க. சப்போஸ் நான் வந்து 2 மார்க்கில் இருக்க 1 மார்க்லாம் எழுதிட்டேன் ப்ரோ, அந்த 2 மார்க்லாம் முடிச்சிட்டேன், பட் 16 மார்க்கில் 1 மார்க் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த இதையும் சேர்த்து கண்டினியூ எழுதிட்டு லாஸ்ட்டு கூட நீங்கள் வந்து அந்த எஸ்ஏ எழுதலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனெக்சரில் முன்னாடி டிக் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அனெக்சரில் டிக் பண்ணாமல் விட்றாதீங்க, ஏன்னா கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எழுதிட்டீங்க அப்படின்னா அனெக்சரில் டிக் அடிங்க. அதே மாதிரி எந்த கொஸ்டின் எழுதிங்களோ அதுக்கு வந்து டிக் அடிங்க. ஸோ நம்பர்லாம் கரெக்டாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பொறுத்தவரை நீங்களே ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணிடுவீங்க. இந்த சின்ன டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் அங்கே போய் மறந்துடுவீங்க. அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சாலும் வந்து பிளாக் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும். எல்லோரும் வந்து நல்லா பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.